இந்தியாவிலே உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை சுடுவேன் என்று பகிரங்கமாக யாழ்ப்பாணத்துக்கு வந்தா சுடுவேன், என்ன அங்க ஆயுதம் கொண்டு வர விட இல்லை, விட்டு இருந்தா சுடுவேன் என்று சொல்றது எல்லாம் உண்மையிலேயே இந்திய அரசினுடைய இறையாண்மைக்கு ஒரு இழுக்க அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. உண்மையில இப்படியானவர்களுடைய வருகையை இனிமேல் இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த மனநோயாளிகள் என்ன செய்வார்கள் எது செய்வார்கள் தெரியாது. இப்படியான மனநோயாளிகள் உண்மையிலே அங்கே வந்து ஏதாவது ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கு ஏதாவது ஒரு உயிர் தொடர்பான ஒரு பிரச்சனையை அல்லது போன ஒரு கொலையை செய்து விட்டார்கள் என்றால் கூட திருப்பியும் ஒரு வரலாற்று ரீதியான அவப்பெயரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இப்படியான மனநோயாளிகளுக்கு வீசாவை கொடுக்கறதுக்கு முன்னம் அந்தந்த நாடுகளும் கொஞ்சம் இது தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனை இந்தியா மட்டுமல்ல, இனிமேல் எல்லா வெளிநாடுகளும் இப்படியான மனநோயாளிகளுக்கு விசா கொடுக்கறத தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது ஆய்வுகளின் அடிப்படையில் விசாக்களை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சொந்த மக்களுக்கு, சொந்த வாக்களித்த மக்களுக்கு துப்பாக்கியை நீட்டி மிரட்டியவர் நிச்சயமாக கொலை செய்வதற்கு சிறிதேனும் தயங்காத ஒரு நபராக இருப்பார் என்றது எங்களுடைய அவதானங்களின் அடிப்படையில் எங்களால் கூறக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த நாட்டினுடைய மாட்சிமை தங்கிய மீ உயர் சபையாகிய நாடாளுமன்றத்துக்கு பொதுமக்கள் சார்பில் நாங்களும் வேண்டுகோள்களை முன்வைக்கிறோம். தயவு செய்து இவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுத்து இந்திய இலங்கை உறவுல விரிசல் நிலைகளை ஏற்படுத்தாமல் ஒரு சுமூகமான சகோதர மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். இங்கே ஒரு அனர்த்தம் வருகிற பொழுது, இங்கே ஒரு பாதிப்பு வருகிற பொழுது முன்னுக்கு நின்று எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, எங்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கிறவர்களாக இந்தியாவினுடைய மக்கள் இருக்கிறார்கள், இந்திய அரசாங்கம் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசாங்கங்களும் இருந்து வருகின்றன. எனவே இந்த உறவு நிலைகளை பாதிக்காதபடி இந்த நாடாளுமன்றம், இலங்கையின் மீ உயர் சபையாகிய நாடாளுமன்றம் ஒரு நல்ல தீர்க்கமான இறுக்கமான இனிமேல் இப்படி ஒரு பிழையை இன்னும் ஒரு நபர் விடுவதற்கு பயப்படுகின்ற விதத்தில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற தாழ்மையான, மிகவும் தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தையும் நான் இந்த இடத்துல இலங்கையின் மீ உயர் சபையாகிய நாடாளுமன்றத்துக்கு முன்வைக்கிறேன்.